இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது இந்த இளவெழுத்த கறி எம்புட்டு கழுவினாலும் போக மாட்டேங்குது. அந்த நியூஸ் பேப்பரை எடு. ஐயா மூஞ்சி தொடக்கவா வேணும்னா என் துண்டை தரவா? அந்த நாத்தம் பிடிச்ச துண்டை என் மூஞ்சில வச்சு நான் உடனே பரலோகம் போய் சேரவா? இதுக்கு அந்த பாம்பு அடிச்சா நான் போயிருப்பேனே. இல்லை எடுலங்கிறது கொண்டா ஆராதனையை பார்த்துட்டு போறங்க கொண்டா. இந்தாரு இந்தா இந்த ஓரத்தை அப்படியே பிடிச்சிக்க. எப்படி ஐயா? தலையை கொஞ்சம் உண்டார கொண்டா டீ சாப்பிடு. ஐயோ ஐயோ போச்சியா அந்த காபி போடல. சரி சமூகம் கடை காபி சாப்பிட்றதுக்காக வீட்டில் பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா இருக்கட்டும் காபி. ஐயா தங்கச்சி பிரசவத்துக்கு செலவழிக்க பக்கத்தோன்னு நினைச்சீங்களா இந்த சண்முகத்தை? தாய முடியல. இவன் லட்சணம் தான் தெரியுதே. தங்கச்சிய முறப்படி மாமனார் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்ட சீரி சனத்தி செய்ய வேண்டி இருக்கும்னு செலவுக்கு பயந்து கட்டின துணியோடு அனுப்புற பிச்சைக்கார பயன்தானே. ஐயா வேணாங்க ஐயா, சண்முகத்தால ரொம்ப நேரம் ஆத்திரத்தை அடக்க முடியாது. என்னல ஆத்திரத்தை அடக்க மாட்டான், மூத்திரத்தை அடக்க மாட்டான்னு என்னல செஞ்சு கழிச்சான். தங்கச்சி பிரசவத்தை செலவழிச்சு பார்க்க துப்பு கட்ட விரும்பையா இவன்? என்னவோ பேசுறான் பேச்சு அம்புட்டு ரோசக்காரனா இருந்தா இவன் தங்கச்சி அழைச்சிட்டு போய் பிரசவத்தை பார்க்கணும். கஞ்ச செய்ய வேண்டியதை செய்ய துப்பில்ல. ஏன் முன்னாடி என்னவோ நெஞ்சு நிமித்தி நிக்க. மாமனார என் தங்கச்சிக்கு பிரசவம் கூட பார்க்க வக்கு இல்லாதவன் நினைச்சிட்டீரா? ஒத்த பைசா செலவு இல்லாம என் தங்கச்சிக்கு பிரசவத்தை நான் செஞ்சு காட்டுதேன். பாக்குறீரா? ஏ அத முதல்ல செஞ்சு காட்டல முடியலையா? உன் பிச்சைக்கார தனத்தான ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டி காட்டுவேன். ஓ மானத்தன தெருத்தருவ போய் பரப்பி விட்டுருவேன் நானு. இல்லை வண்டி எடுல இப்பே போய் அந்த எசகியை கூட்டு வரணும். தேவையில்லாதவங்க இல்ல ரோட்ல நின்று பேச்சு கேட்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் வாழ. இல்லை அன்னைக்கு நடந்த கதையே வேற, அன்னைக்கு நீ இருந்த சூழ்நிலை வேற, அன்னைக்கு அங்க நடந்ததும் வேற, அன்னைக்கு இருந்த முத்துப்பாண்டியுமே வேற. தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு குழப்பாது. போய் சொல்லாதானே. அந்த நேரத்துல உனக்கு உன் கௌரவம் மட்டும்தான் முக்கியமா இருந்துச்சு. அதனாலதான் நீ என்னை தடுத்த. ஏன் வீட்டுக்காரரு ஏன் சம்மதம் இல்லாம ஏன் கழுத்துல தாலியை கட்டினாரு. அதே மாதிரிதான் சிவபாலனும் வீரா சம்மதம் இல்லாம வீரா கழுத்துல தாலியை கட்டினா. உன் பேச்ச மீறி நான் இங்க வாழ வந்தேன். இப்ப நான் என்ன கெட்டா போயிட்டேன்? என் புருஷன் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கல. என் வாழ்க்கை மாதிரி வீர வாழ்க்கை ஆவாதானே? என்னை மாதிரி அவ நல்லபடியா வாழ மாட்டாளா? சொல்லுன நல்லபடியா வாழ மாட்டாளா? இல்லை இன்னைக்கு உன் வாழ்க்கை வேற, வீராவுடைய வாழ்க்கை வேற. அவ வாழ்க்கையில் அவ என்ன விரும்புதாலோ அதை அவ தான் முடிவு பண்ணுவா. புரியுதா? சும்மா இஷ்டத்துக்கு பேசாதன. உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அவ இஷ்டம் அவ வாழ்க்கைன்னு என்னத்துக்கு நடிப்பா நடிச்சு கொட்டுத? எசக்கி, நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதுல்ல? உன் அண்ணன் கிட்ட. கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசு. ஏட்டி வாய மூடுட்டி. இது எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. இதுல தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது. இல்ல எசக்கி சும்மா இல்ல. மதன் கிட்ட எப்படி மாமா பேசுவ? வேணாம் மாமா, தயவு செய்து என் வாயில இருந்து வார்த்தையை புடுங்காதீங்க. அது என்ன எங்க அண்ணனுக்கு மட்டும் அம்புட்டு ஆத்திரம். என்னை கட்டிக்கிறப்ப நீங்க என்ன நல்லவராவா இருந்தீங்க? என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நீங்க படாத பாடுபடல. என் மண்டையை உடைக்கல. அம்புட்டையும் தாங்கி நாம என்ன நாசமாவா போயிட்டோம்? நீங்களும் நானும் நல்லபடியா வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்கு சாட்சியா இப்ப இந்த புள்ள வேற பொறுக்க போகுது. இதெல்லாம் பார்த்தும் எங்க அண்ணன் வீராவை அனுப்ப மாட்டேங்குதுன்னா தங்கச்சி வாழ்க்கையை விட அதுக்கு அதோட கௌரவம் தான் முக்கியமா போச்சு. நானால கௌரவம் பாக்க என் தங்கச்சிங்களோட வாழ்க்கையை விட என் கௌரவத்தை என்னைக்குல பாத்திருக்கேன். யோசிச்சுதான் பேசுதியா நீ? அண்ணங்கிட்ட பேசுதேன்னு யோசிச்சுதான் பேசுதியா நீ? பின்ன இல்லையா? ஒரு அண்ணனா லட்சணமா நீ என்ன செஞ்சிருக்கணும்? தங்கச்சிய வாழ வச்சு அழகு பாக்குறதுதான் ஒரு அண்ணனுக்கு அழகு. ஆனா நீ என்ன பண்ண? ரொம்ப விவரமா அதுல தலையிடவே மாட்டேன்னு ஒதுங்கி நிக்க. இதுதான் உன் பாசத்தோட லட்சணமா?
கேட்டி எசக்கி ஓவரா பேசாதடி. அத்த நீ சும்மா இருத்த. எங்க அண்ணனை எதிர்த்து பேசாம அம்பிட்டு பேரும் பம்மி பம்மி போனதுனாலதான் அண்ணன் மேல மேலன்னு ஆடிக்கிட்டு கிடக்கு. இந்த நிக்கானே சிவபால, இவனுக்கு என்ன குறைச்சல்? அண்ணனா தேடி கட்டி வைக்க பார்த்துச்சே ஒரு கேடு கெட்ட பையன் கௌதம். அவெல்லாம் சிவபால கால் தூசிக்கு வருவானா? கேவலம் மத்த கொலகாரனுக்கு வீராவை கொடுப்பாரா? ஆனா சிவபாலன் கிட்ட வாழுன்னு சொல்ல சொன்னா அவகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாராம். இதுதான் அவர் தங்கச்சி மேல காட்டுற பாசத்தோட லட்சணமா? ஆமால, அப்படிதான் செய்வேன். வாயை மூடிட்டு இவ்வளவு ஒழுங்கா வர சொல்லு. இதுக்கெல்லாம் பயந்து பேசாம இருக்க ஆள் நான் கிடையாது. அம்பிட்டு நேர்மையான ஆளா இருந்தா எங்க பதில் சொல்லுங்க பாப்போம். பதில் சொல்ல முடியலல்ல, அம்பிட்டு கோவப்பட்டு சமாளிக்க பாக்குதியல. வாயை மூடுல. முட்டை மேல மேல பேசிக்கிட்டே போத. நீ முதல்ல பொறுத்தே இல்ல நான் முதல்ல பொறுத்தனா? என்ன நடக்குது தெரியுமா இங்க? இத வச்சு எவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? என்னென்ன பேசானுங்க தெரியுமா உனக்கு? பாருல, இப்ப சொல்லுத என் மாய புடுங்கல. இப்ப சொல்லுத வீரா இந்த வீட்டுக்கு வர மாட்டா. இந்த வீட்டுல வந்து வாழ மாட்டா. இதுதானே வேணும் உனக்கு? இதத்தானே நான் சொல்லணும்னு எதிர்பார்த்த. சொல்லிட்டேன், போதுமா? நீ சொன்னா ஆச்சா, அத வீரா சொல்லணும். இலே, என்ன எப்படி நீ இப்ப சொல்ல வச்சியோ அதே மாதிரி நான் சொல்ல வைக்கிறேன் அவளை. அவ வரமாட்டா. போதுமா உனக்கு? அப்ப இதுதான் உன் முடிவான்னு? ஆமா. இங்க நாங்க வந்ததே வேற விஷயத்துக்கு. இறங்கி வந்தா என் தலையில உட்கார்ந்து ஆடுதியா? என்ன மிரட்டி பாக்குதியா என்ன? இலே, இப்ப நீ வரப்போதியா இல்லையா? இலே, உன் ஒரு தங்கச்சி இந்த வீட்டு மருமகளா ஆயிட்டா. உன்னோட இன்னொரு தங்கச்சி கழுத்துல ஏன் அவன் சிவபாலன் தாலியை கட்டிவிட்டான். அதனால இவ அவளும் இந்த வீட்டிலே வந்து இருக்கட்டுமே ஆசைப்படுதா? இதுல என்னலே தப்பு இருக்கி? அதானே, இந்த வீட்டுக்கு வந்து வாழ்றதுக்கு மட்டும் அவளுக்கு கசக்குதா, ஆனா அவன் கட்டின தாலி மட்டும் இனிக்குது போல இருக்கு. இம்புட்டூண்டு தங்கத்துக்காக தாலிய வச்சுக்கிட்டு குடும்பமா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? மானம் கட்டவனுங்களா? பெரிய ஆத்தா, தேவையில்லாம இன்னைக்கு என் கையால நீ செத்து போவாத. ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிறவன் மேல எண்ணெய ஊத்திராத.